வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு கல்வி சிறகுகள். இன்றைக்கி நம்ம 6ஆம் வகுப்போட வரலாறு என்றால் என்ன அழகு ஒன்று தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? கற்றலின் நோக்கங்கள். இப்பாடத்தை கற்றுக்கொள்வதன் வாயிலாக வரலாறு என்றால் என்ன என்று அறிந்து கொள்ளுதல், வரலாற்றின் சிறப்பை புரிந்து கொள்ளுதல், வரலாற்றுக்கு முந்தைய கால மனித இனத்தின் வாழ்வை முறை தெரிந்து கொள்ளுதல், பாறை ஓவியங்கள் அவர்களின் வாழ்வியல் கூறுகளை வெளிப்படுத்துவதை அறிதல், வரலாறு மற்றும் வரலாற்று ஆராய்ச்சியின் முக்கியத்துவத்தினை தெரிந்து கொள்ளுதல். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் நம்ம வரலாறுனா இப்போ 6ஆம் வகுப்பு வந்திருக்கோம்ல, அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். வரலாறோட சிறப்பை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். தென் நம்ம இப்போ இருக்கிறதுக்கு முந்தின காலத்தில் எப்படி இருந்தாங்க, அவங்களோட லைஃப் வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். பள்ளியிலேருந்து தமிழினின்னு ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ளே வரா. அங்கே அம்மா புத்தகம் படித்து கொண்டிருப்பாங்க. அப்போ தமிழினியை பார்த்து வரவேற்று அணைச்சி கொள்வாங்க. தமிழினியோட புத்தக பையை வாங்கி வச்சுட்டு அவளை கை கால் முகம் கழுவிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா, சிற்றுண்டி அதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி அப்படி கொடுத்துட்டு வகுப்பில் இன்றைக்கி என்னென்ன நடந்துச்சு எல்லாருமா அப்படி தானே விசாரிப்பாங்க, இன்றைக்கி ஸ்கூலில் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு அந்த மாதிரி விசாரிக்கிறாங்க. அம்மா: தமிழினி, இன்றைக்கு என்ன பாடம் படித்தாய்? தமிழினி: வரலாறு அம்மா. அம்மா: அப்படியா, நன்று. வரலாறு என்றால் என்ன என்று தெரிந்து கொண்டாயா அப்படின்னு கேட்குறாங்க. தகவல் பிழை. வரலாற்றின் காலம். வரலாற்றின் காலம் ஆண்டுகளில் கணக்கிடப்படுகிறது. இது கிமு பொ ஆமு கிறிஸ்துவ பிறப்பிற்கு முன், பொது ஆண்டிற்கு முன் மற்றும் கிபி பொ ஆ கிறிஸ்துவ பிறப்பிற்கு பின் பொது ஆண்டு எனப்படுகிறது. இதில் ஒன்றும் இல்லைப்பா, அதாவது கிமு அப்படின்னா ஜீசஸ் இருக்கார் இல்லையா, அவர் பிறக்கிறதுக்கு முன்பு, கிபி அப்படின்னா அவங்க பிறந்ததுக்கு பின்பு அப்படின்னு காலத்தை சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு காலமும் இதான்னு அக்யூரேட்டாக சொல்ல மாட்டாங்க இல்லையா. இப்போ நீங்கள் பிறந்த வருடத்தை நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் இவங்க எப்போ எடுத்தாங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு தான் ஷார்ட்டாக கிமு கிபின்னு ஒரு குறியீடு மாதிரி வச்சுருக்குறாங்க. சரிங்களா? அடுத்த பேஜ். வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு. அதுக்கு தமிழினி சொல்கிறாங்க. அதை கண்டினியூ பண்ணுவோம். ஓரளவுக்கு தெரிந்து கொண்டேன். அம்மா: நீங்கள் வரலாறு குறித்து மேலும் சில செய்திகளை சொல்லுங்களேன். அதாவது சரி, ஓரளவுக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு செய்திகளை சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறா. அம்மா: சொல்லுகிறேன். தமிழ் முதலில் நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிறாயா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா நான் கேட்குற கொஸ்டினுக்கு நீ ஆன்சர் பண்ணுறியா அப்படின்னு. அம்மா: உன்னுடைய பெயர் என்ன? தமிழினி: தமிழினி அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, உன் அம்மாவோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தமிழினி அதுக்கு சொல்கிறா, திருமதி சுமதி அம்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அம்மா சொல்கிறாங்க, அப்பாவோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தமிழினி திரு அதியமான் அப்படின்னு சொல்கிறா. அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கொஞ்சம் திணறி அது தாத்தாவை தானே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறா. ஆமாம் அப்படின்னு திரு சிதம்பரம் அப்படின்னு சொல்கிறா. உடனே அம்மா சொல்கிறாங்க, சிதம்பரம் தாத்தாவோட அப்பா பேர் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அது தமிழி சொல்கிறா, கொள்ளு தாத்தா என்று பாட்டி சொல்லுவார்களே, அவங்க பேரா அப்படின்னு கேட்குறா. அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் தமிழி, உன் கொள்ளு தாத்தாவோட பேர் திரு ராமசாமி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு பழைய கட்டை பேனாவை வைத்து கொண்டு, இது எங்கள் தாத்தா பயன்படுத்திய பேனா தெரியுமா என்று பெருமையாக சொல்லி கொண்டிருப்பாரே, அது உனக்கு நினைவிருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே தமிழி ஞாபகம் வந்துச்சு. அட ஆமாம்மா, அப்பாவோட டேபிளில் தானே இருக்கும், அது அழகான ஒரு சிறிய மரப்பெட்டியில் வைத்திருக்காங்களே, அதைத்தானே நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறா. உடனே அம்மா, சரியாக சொன்னேன் தமிழினி, அது ஒரு பழைய பேனா, இப்போது அதை வைத்து எழுத முடியாது, ஆனால் அப்பா அதை இன்னும் பத்திரமாக வைத்திருக்கிறார். அப்பாவின் கேட்டால் அந்த பழைய பேனாவை கொண்டு அவரின் தாத்தா எழுதி வைத்துள்ள நாட்குறிப்புகளையும் உனக்கு காட்டுவார். இதன் மூலம் அக்காலத்தில் பெரும்பாலானவர்கள் எழுத படிக்க தெரியாதவர்களாக இருந்த போதிலும் உனது கொள்ளுத்தாத்தா அவரது ஊரில் எழுத படிக்க தெரிந்தவராக இருந்துள்ளார் என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது அல்லவா. மேலும் அவர் எழுதிய நாட்குறிப்புகளை கொண்டே அந்த ஊரில் அந்த காலகட்டத்தில் என்னவெல்லாம் நடந்தது என்பதை மறந்து கொள்கிறோம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க தாத்தாவோட டைரியில் அவங்க தாத்தா எழுதி வச்சுட்ருப்பாங்களாம். ஸோ அவங்க தாத்தா தான் நல்லா படிக்க இருக்காங்க, ஸோ அதனால தான் எழுதிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் அப்பா கிட்டே இருந்து கேளு, காட்டுவார் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க.
தமிழினி நாட்குறிப்புகளை வைத்துக்கொண்டு இவ்வளவு செய்திகளும் தெரிந்து கொள்ளலாம் முடியுமா அப்படின்னு வந்து அந்த பொண்ணு கேட்குறான். உடனே அம்மா சொல்கிறாங்க, முடியும் தமிழினி. வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய கற்கருவிகளை கொண்டு அவர்கள் வாழ்ந்த காலத்தையும் அவர்களின் வாழ்க்கை நிகழ்வையும் நாம் அறிந்து கொள்ள போன்றுதான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முடியும். இப்போது டைரியில் என்ன எழுதியிருப்பாங்களா, இப்போ நம்ம வாழ்க்கை முறையில் நம்ம எழுதிட்டுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் டிவி பார்த்தேன், பொம்மை டிவி பார்த்தேன் அப்படின்னா, ஆனால் அங்கே வந்து அந்த காலத்தில் டிவி இருக்காது. ஸோ அவங்க நிகழ்ந்ததை தான் நடக்க முடியும். இப்போ நீங்கள் இதை நான் டைரி எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் ஆமாம் நம்மளாம் பொம்மை டிவிலாம் இருக்கோம்ல அப்படின்னு வந்து உங்களுக்கே வந்து ஞாபகம் வரும். இன்னும் முன்காலத்தில் வந்து என்னென்னமோ மாறலாம். சரிங்களா? வரலாற்றுக்கு முந்தைய கால மக்களின் வாழ்க்கை முறையை புரிந்து கொள்ள உதவும் பிற சான்றுகள் எவை அம்மா? இது சரிம்மா, நீங்கள் சொல்கிறீங்களே இப்படி வரலாற்றுக்கு முன்னாடி மக்களோட வாழ்க்கை முறை வந்து எப்படி இருக்கும், அதுக்கு ஏதாவது இருக்கா, நம்ம சொன்னால் தானே நம்புவோம், அந்த மாதிரி அந்த பொண்ணு கேட்குறா. அம்மா, பழங்கற்கால மனிதர்கள் எப்படி வேட்டையாடினார்கள் என்பதை மலைப்பாறைகளிலும் குகை சுவர்களிலும் வரையப்பட்டுள்ள பாறை ஓவியங்களிலிருந்து தெரிந்து கொள்கிறோம் தமிழினி. அவங்க அம்மா சொல்கிறாங்க, மனுஷங்க வந்து பழங்கற்கால மனிதர்கள் இருக்காங்களா, அவங்க எப்படி வேட்டையாடினாங்க அப்படின்றத வந்து பாறைகளில் வந்து வரைஞ்சி வச்சுருப்பாங்க. சரிங்களா? அது அந்த ட்ராயிங் மூலியமாக தான் அவங்க வந்து வெளிப்படுத்திக்குவாங்க. இப்போ தகவல் பிழை வந்து பாருங்கள். நாணயவியல், நாணயங்கள் பற்றிய படிப்பு. நாணயவியல் அப்படின்னா, இப்போ ஒரு காயின் வந்து கிடக்குது இல்லையா, கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அந்த காயின் வந்து எந்த வருஷத்தோட காயினு, இது வந்து எந்த காலத்துலேயே யூஸ் பண்ணாங்க அப்படின்றது அதை பற்றின படிப்பு. கல்வெட்டியல் அப்படின்னா, அந்த கல்வெட்டுலாம் இருக்கும்ல, சின்ன சின்ன இந்த ஸ்டோன்ஸில் எழுதி வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க. அந்த கல்வெட்டுலேருந்து அவங்களுக்கு தான் சில இதெல்லாம் தெரியும். இதை பற்றி படிச்சிருக்கனால நமக்கு தெரியாத லாங்குவேஜ் கூட இது என்னென்ன அப்படின்னு வந்து தமிழவே சில பேர் வந்து தெரியாத மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க. அந்த காலத்து தமிழ் தெரியாது இல்லையா, அதை மாதிரி கண்டுபிடிக்கிறது தான் இந்த படிப்பு. சரிங்களா? அடுத்து வாங்க. தமிழினி, பாறை ஓவியங்களா? அதிசயமாக இருக்கிறதே அம்மா, எதற்காக அவர்கள் பாறைகளில் ஓவியம் தீட்டியிருப்பார்கள் அப்படின்னு அம்மா தமிழினி கேட்குறா. வேட்டைக்கு போக இயலாமல் குகைகளிலே சில இருப்பார்கள் அல்லவா, வேட்டைக்கு போனவர்கள் அங்கு நடந்தது என்ன என்பதை தங்களோட வர இயலாதவர்களுக்கு காட்டுவதற்கு பாறைகளிலும் குகை சுவர்களிலும் இப்படியான ஓவியங்களை தீட்டியிருக்கலாம். அதாவது வேட்டைக்கு போக வந்து இப்போ கூட ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்க, அப்போ நம்ம போக பயப்படுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க வரைஞ்சி வந்து காட்டியிருக்காங்க, இப்படி தான் இருக்கும் அப்படியே அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சில நேரங்களில் பொழுதுபோக்காகவும் தீட்டியிருக்கலாம். இப்படியும் இருக்கலாம், இல்லாட்டி போர் அடித்தா நம்ம ட்ராயிங் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கூட அவங்க வரைஞ்சிருக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க, ஷியோராக சொல்லலை. இதுதான் வந்து வரலாற்றோட ஆதாரங்கள். தொல்பொருள் சான்றுகள், இது வந்து இலக்கிய சான்றுகள். லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா இந்த பொம்மை, அந்த பழங்காலத்தில் இந்த அந்த திருமலை நாயக்கர் மஹால், வேலூர், தஞ்சாவூர் அந்த மாதிரி இருக்கிற நினைவு அந்த எவிடன்ஸ்லாம் வந்து இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா இலக்கியம், அதாவது இந்த தமிழ் இது இருக்குது இல்லையா, அதாவது இந்திய ஆசிரியர் நூல்கள், நாட்டுப்புற கதை பாடல்கள், இந்த ஓலைச்சுவடி அந்த மாதிரி சொல்லுவாங்களே, அதெல்லாம் வந்து இந்த சைடு இருக்குது. இதில் வந்து அந்த காலத்து மனுஷங்க யூஸ் பண்ண வந்து தோடு, வளையல் அந்த மாதிரி. இது வந்து இந்த ஓலைச்சுவடிகள் அந்த மாதிரி. சரிங்களா? அந்த ராமாயணம், இதிகாசங்கள்லாம் கண்டுபிடிப்பாங்க இல்லையா, மகாபாரதம், அதான் இது ரெண்டுமே கண்டுபிடிக்க தான் தனித்தனியாக வந்து பிரிச்சிருக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. பண்டைய மனிதர்கள் குகைகளில் வாழ்ந்தபோது பாறைகளில் ஓவியங்கள் வரைந்தனர். இவை பாறை ஓவியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. தமது வாழ்க்கை நிகழ்வுகளை பதிவு செய்வதற்காக இவ்வாறு செய்திருக்கலாம். ஸோ அந்த இடத்துல பாருங்கள், அவங்க வந்து வரைஞ்சிருப்பாங்க. அது வந்து அவங்களோட வாழ்க்கையில் என்ன வந்து நடந்துச்சு, சரி இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்றது கூட அவங்க வந்து வரைஞ்சி வச்சுருக்கலாம், பதிவு செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதாவது அவங்களுக்காண்டி வரையினாலும் நம்மளோட அடுத்த பார்க்குறவங்களுக்காண்டியாவது அவங்க வரைஞ்சிருக்கலாம். தமிழினி, உண்மைதாம்மா, அதனால் தானே இன்று நாம் அவர்களின் வாழ்க்கையை ஓரளவாக அறிந்து கொள்ள முடியுது. அதாவது கரெக்டாக இல்லைனாலும் சரி இப்படி தான் இருந்திருப்பாங்க அப்படின்ற வந்து நமக்கு வந்து புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அம்மா, சரியாக சொன்னாய் தமிழினி. வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்பது கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுதும் முறைகளுக்கும் கண்டுபிடித்ததற்கும் இடைப்பட்ட காலமாகும். தொல்லியல் அடையாளங்களை, கற்கருவிகள், புதைப்படிமங்கள், பாறை ஓவியங்கள் போன்ற பலவற்றிலிருந்து வரலாற்று தகவல்களை பெறுகிறோம். அவங்க வந்து சொல்கிறாங்க, நீ சரியாக தான் சொன்ன, அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கற்கருவிகள் வந்து அந்த கல்லில் செஞ்ச
திங்ஸ்லாம் இருக்கும்ல, அதுக்கும் இந்த நம்ம எழுதுகிறோம்ல அதுக்கும் இடையில தான் வந்து சொல்கிறாங்க. அம்மா, வரலாற்று தொடக்க காலம் புரோட்டோ ஹிஸ்ட்ரி என்றால் என்ன தெரியுமா தமிழினி? அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, வரலாற்றோட தொடக்க காலம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. தமிழினி சொல்கிறா, வரலாற்றுக்கும் முந்தைய காலத்துக்கும் இடைப்பட்ட காலம் அம்மா அப்படின்னு வந்து சொல்கிறா. சரி, மிக சரி அப்படின்னு வந்து அம்மா சொல்கிறாங்க. இக்காலத்தில் எழுதப்பட்ட பதிவுகள் உள்ளன, ஆனால் அவற்றின் பொருளை இன்னும் நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதாவது இந்த காலத்தில் வந்து எழுதியிருக்காங்க, ஆனால் அதோட பொருள், அதாவது மீனிங் வந்து நமக்கு ஒன்றுமே சரியாக தெரியல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்பொழுது நாம் நவீன கருவிகளோடும் மிக பாதுகாப்பாக வாழ்கிறோம். ஆனால் வேட்டையாடுதலை தொழிலாக கொண்டிருந்த பழங்கால மனிதர்கள் அப்படி பாதுகாப்பான சூழலில் வாழவில்லை. இப்போலாம் பாருங்கள், நம்ம வந்து கேட் போட்டு அதுக்கு பூட்டு போட்டு நல்லா வந்து சேஃப்டியாக வந்து இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் வந்து வேட்டையாடுற மனுஷங்க வந்து அந்த மாதிரி ஒரு சேஃப்டியான இதில் வந்து வாழலை. ஏன்னா அவங்களுக்கு இவ்வளோ பெரிய வீடெலாம் இருக்கா, சும்மா ஒரு குகையிலையோ அது விறகுகிட்ட இருந்து நம்மளாம் அவங்கள பாதுகாத்து தான் இருக்கணும். அவர்கள் வாழ்ந்த அந்த குகைக்குள் கொடிய விலங்குகள் நுழைந்துவிடும். அவை எதிர்பாராமல் வரும்போது மனிதர்களால் அவற்றை அறிய முடியாமல் போனதுண்டு. ஆனால் அவர்களுடன் திரிந்து கொண்டிருந்த நாய்கள் தமது கூர்மையான மோப்ப உணர்வில் விலங்குகளின் வருகை அறிந்து கொண்டு குறைத்தன. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாமல், அந்த விலங்குக்கும் தெரியாது இங்கே என்ன ஆள் இருப்பாங்கன்ட்டு, அது யதார்த்தமாக வந்து உள்ளே வரும். அப்போ வந்து அவங்க என்ன செய்வாங்க, ஸோ அதனால தான் வந்து இந்த நாய் இருக்கு இல்லையா, நாய் வளர்ப்பாங்க. அவங்க வந்து அந்த நாய் வந்து அந்த ஸ்மெல்லை வச்சு கண்டுபிடிச்சிடும். அப்படி கண்டுபிடிச்சோன்னா அதை வந்து குலைக்கும். இப்போ வந்து ஏதாவது சின்ன இது கேட்டாலே அது நாய் வந்து குலைக்கிறது இல்லையா, அந்த மாதிரி அவங்க வந்து வேட்டையாடுறவங்க வேட்டை நாய்கள் வந்து வச்சுருக்குறாங்க. அதை பார்த்தோன்னே நாய் வந்து, அதாவது அப்போ வந்து நாய்கள் வந்து அவங்க தெரியல, அது வந்து ஒரு சேஃப்டியான டாக் தான், நம்மளை எதுவும் செய்யாது அப்படின்னு வந்து அவங்க தெரியல. அந்த ஸ்மெல்லை கண்டுபிடிச்சோடனே அது குலைக்கவும் அவங்கள வந்து நாய்களை வந்து பழக்கி, அதாவது கொஞ்சம் நம்ம அதுக்கு வச்சமாக வச்சுக்கிட்டாங்க. தங்களோட பாதுகாப்புக்கும் வேட்டையாட போகும் உடன் அழைத்து செல்ல தொடங்கினர். இது வந்து ஒரு தெரிந்து கொள்வோம் அப்படின்றதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் மேலோட்டமாக சொல்லிடுறேன். வலிமை மிக்க பேரரசர் அசோகர் வந்து ஒரு ராஜா. அவர் வந்து அந்த காலத்தில் ரொம்ப பேரும் புகழும் பெற்ற அரசர், சரிங்களா. அவர் வந்து அவரோட ஆட்சியில் தான் வந்து எல்லாத்தையுமே அவர் வந்து ஜெயிச்சிருவார். இவர் ஆட்சியில் தான் வந்து புத்தா இருக்காங்க இல்லையா, அவங்களோட மதம் வந்து ஆசியா பகுதியில் பல்வேறுக்கு இது வந்துச்சு. ஸோ இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, போகிறதுக்குன்னு இத்தனை உயிர்கள்லாம் போச்சு, நம்ம இனி எதுக்கு நம்ம போர் வைக்கணும் அப்படின்னு ஜெயிச்சுட்டு இவர் தான் சொன்னார். இவர் தான் நமக்கு வந்து முன்மாதிரி, அதாவது மாடலை வந்து இப்படி தான் இருக்கணும், அந்த அரசர் போல தான் இருக்கணும் அசோகர் மாதிரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த புத்தர் கும்பிடவும் புத்தனா என்ன சொல்லுவாங்க, நமக்கு அமைதியும் அதாவது உண்மையை வந்து இது பண்ணுறாரு. தென் இவர் தான் வந்து விலங்குகளுக்கு இருக்கு இல்லையா, அவங்களுக்குன்னு தனியாக வந்து மருத்துவமனை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க, சரியா. அதுவுமே இவர் தான். இன்று வந்து அவர் உருவாக்கிய சாலைகளை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்ம தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள, அதாவது நம்ம நேஷ்னல் ஃப்ளாக் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு அசோக சக்கரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் எத்தனை இது இருக்கும், 24 அந்த ஆரங்கால் இருக்கும், அந்த கோடு இருக்கும் இல்லையாப்பா, அதுதான் சொல்கிறாங்க. அது அசோகர் நிறுவிய சாரநாத் கற்றூனில் உள்ள முத்திரையிலிருந்தே பெறப்பட்டது. இதிலிருந்து அசோகரோட முக்கியத்தை நாம் அறியலாம். ஸோ ஃப்ளாக்லேயே நம்ம போட்டாங்கன்னா நம்ம அவரோட இது அறிஞ்சு தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி வரலாற்று இந்த பக்கங்களில் சிறப்போட அசோகர் வந்து 19ஆம் நூற்றாண்டு வரை இடம்பெறவே இல்லை, சரியா. அப்போது வந்து 19ஆம் நூற்றாண்டு வரை தான் அவங்க வந்து இருந்திருக்காங்க, அவங்களோட இதெல்லாம் பறந்துருக்கு. ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்களான வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சேப், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் போன்றவர்கள் வரலாற்று ஆய்வுகள் மூலம் கண்டுபிடித்த வரலாற்று சான்றுகள் மாமன் அசோகரின் சிறப்புகளை வெளி உலகத்தில் கொண்டு வந்தன. ஸோ இதுவுமே எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, இந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து அவங்களோட இந்த நோட்டீஸ் மாதிரி எழுதுவாங்க இல்லையா, அது மூலியமாக தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இதோட அடிப்படையில் வந்து சார்லஸ் சாலன் எனும் ஆங்கில எழுத்தாளர், அதாவது எழுதுவாங்க இல்லையா, அப்போ அந்த ரியலாக இருக்கிறத வந்து சரி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு எழுதுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க தான் எழுத்தாளர்னு சொல்லலாம். அனைத்து வரலாற்று ஆவணங்களும் சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்டார். இதை பற்றிலாம் தெரிஞ்சுட்டு அவரோட புக்காகவே வந்து வெளியிட்டிருக்காரு. அந்த நூலின் பெயர் த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். அதில் வந்து நிறைய ஆய்வாளர்கள் வந்து அசோகரை பற்றி செய்திகள்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க. இவை அசோகரின் பெருமையை நமக்கு எடுத்து சொல்கின்றன. இது பார்த்திங்க அப்படின்னா, அந்த சாரநாத் தூண், அதாவது என்ன இருக்கும், அந்த 4 சிங்கம் இருக்கும் இல்லையா, இது வந்து சாஞ்சி ஸ்தூபி. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இப்பெட்டி செய்தியின் மூலம் வரலாற்று ஆராய்ச்சிகள்
எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் உணர முடியும். வரலாற்று ஆய்வாளர்கள் முயற்சியில்தான் அசோகர் குறித்த வரலாற்று உண்மையான வெளிக்கொண்டு வர முடிந்தது. கல்வெட்டுகள், நினைவுச் சின்னங்கள், செப்பு பட்டயங்கள், வெளிநாட்டவர் அல்லது வெளிநாட்டு பயண குறிப்புகள், நாட்டுப்புற கதைகள் போன்றவை வரலாற்றின் கட்டமைப்பையும் மறுசீரமைக்கவும் பெரிதும் உதவுகின்றன. ஸோ இந்த மாதிரி இருந்தனால தானே நமக்கு டீட்டெயில்ஸ் இருந்ததுனால தானே இதை வந்து பார்த்துக்க முடியுது. ஓ அப்படி வாழ்ந்தாங்களா, அப்படிலாம் இருந்தாங்களா அப்படின்னு ராஜாலாம். ஸோ அதை வந்து சொல்கிறாங்க. தமிழினி வரலாறு என்றால் என்ன என்பது இப்போது எனக்கு நன்றாக புரிகிறது அம்மா, நன்றி அப்படின்னு சொல்கிறா. இது வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மீள்பார்வை வரலாற்றுக்கு முந்தைய கால மக்களின் வாழ்வியலை கற்கருவிகள், பாறை ஓவியங்கள், புதைப்படிமங்கள் மற்றும் அகழ்வாய்வு பொருட்கள் மூலம் அறிந்து கொள்ளலாம். வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்கும் வரலாற்று காலத்திற்கும் இடைப்பட்டது தொடக்க கால வரலாறு எனப்படுகிறது. பழங்கால மனிதர்கள் தங்கள் பாதுகாப்புக்காகவும் வேட்டைக்காகவும் நாய்களை பயன்படுத்தினார்கள். அப்படிதானே? பேரரசர் அசோகர் அமைதி, அறம் ஆகியவற்றை பின்பற்றினார். தமது தேசிய கொடையில் இடம்பெற்றுள்ள 24 ஆரக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் கற்றூனில் உள்ள இலட்சியனையாகும். ஸோ இதை வந்து இதில் மூலியமாக வரலாறுனா என்ன, அதெல்லாம் என்னென்ன பண்ணாங்க, அசோகர் மன்னரை பற்றி பார்த்தோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழில் கொடுத்து அதுக்கு இங்கிலீஷில் வந்து கொடுப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக டக்குன்னு வந்துடும். தேங்க்யூ.